ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்டிஎஃப்எஸ் அதுவும் நம்ம மதுரையில் வச்சு அம்பிகா தேட்டர் அது படம் தான். என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜீனேட் வழியான கோட் படம் தான் பார்க்க போகிறோம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கஷ்டம் 5 ஆச்சு. நான் கடை 10 வந்துட்டு என் ஃப்ரெண்டு வேறு கேஷன்ஸில் வரேன்னு சொல்லியிருந்தானா. நேற்றே சொல்லியிருந்தான். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் போய் கேட்டேன், ஒரு டிக்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை போய் வாங்கிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிருக்கேன் அவனுக்காண்டி. அவன் வந்த பிறகு நேராக உள்ளே போனோம். பால்கனியில் 2 டிக்கெட் இருக்குது, அதுவும் வேறு வேறு ரோல் இருக்குது. என் ஃப்ரெண்டு பரவாயில்ல எடுத்துக்கோ, எஃப்டிஎஃப்எஸ் தானே எப்படி பார்த்துருந்தது சொல்லியிருக்கான். அதனால் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் நான். அங்கே வந்து இப்போ வந்து சீக்கிரமாக உள்ளே போனோம் இல்லை கண்டு முறை சேனல் வந்து நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேவா, வாங்க ஆரம்பிக்கலாம். இதான் வந்து தேட்டர் சைடில் இருக்கேன் நான். கொஞ்சம் பழைய தேட்டர் தான் அது. நான் சொல்லி இந்த தேட்டருக்குள்ளே போனதே கிடையாது. அதான் மெயின் ரீசன் இந்த தேட்டரில் போகிறதுக்கான முக்கியமான காரணம். வந்து நம்பிதிலாம் போகும் அப்படின்னு சொல்லவா கண்டு முறை எல்லாத்தையும். ஓகேவா மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆச்சு. என் தங்க தலைவன் ஜமான் வந்துட்டான்டா. வாடா போன டைம் என்னாச்சு, இந்தியன் டூக்கு வந்து எங்க வந்திருந்தான். வெற்றி தேட்டர் வேண்டும் தண்ணியில வச்சிருந்தேன். எப்படியோ வந்து நியூஸ் போயிருச்சு, தெரியாம வந்தானா வீட்டுல வந்து எப்படியே மாட்டிக்கிட்டான். நல்லா பயப்படுறான் தலைவன் இந்த டைம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வா போலாம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? போலாம் வா, டைம் ஆகுது. ஆக்சுவலி கேட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் பேனரு நம்ம வந்து ஸ்க்ரீன் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இப்போதான் பாக்ஸ் ஆஃபீஸில் போய் கேட்டு வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். உள்ளே போகலாம். இன்னும் வந்து 8 நிமிஷத்தில் ஷோ போட்டுருவாங்க. மக்களே, நம்ம தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. மதுரையில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டர் வந்து இந்த அம்பிகா தேட்டர் தான். நம்மளோட ஃப்ளாஷ்பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி திருச்சியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டருமே போயாச்சு, ரிவ்யூ பண்ணியாச்சு. அண்ட் வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோ இல்லாட்டி தேட்டர் விளாக் அண்ட் மூவி ரிவ்யூ இது வந்து கலந்து மட்டும் தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே. அதுதான் வந்து இந்த சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓரளவுக்கு. போச்சு கைஸ், நம்ம சீட்லேருந்து தேட்டர் பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்குது. ஸ்டாலின் ஐயாவோட ஆட் ஏதோ ஓடிட்டுருக்கு. மக்கள்லாம் உள்ளே வந்துட்டுருக்காங்க. தேட்டரோட அமீன்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்குது. சீட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மக்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு படம் பார்த்த அளவுக்கு ஓகே, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸ்லோவாக தான் போச்சு. கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன இது ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கதையே ஆரம்பிக்குது. பார்க்கலாம், ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பார்க்கலாம். இதான் வந்து ஸ்நாக்ஸ் ஹால். ரேட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இது என்ன படம் பரவாயில்ல. கணம் டூலு விக்ரம் பேட்டை வாலி. இது என்னது 175 காதல் கொண்டேன் தனுஷ் படமோ? ஆமாம், நிறையா படம் தான். கில்லி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தேட்டரோட டவுன் வியூ. இந்த ஸ்க்ரீன் ஒன் தேட்டரோட ஓவரால் சீட் ஆக்குவன்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 700 பேர் கிட்ட உட்காரலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த தேட்டரில். அண்ட் வந்து ஆம்பியன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குங்க இந்த தேட்டரில். மக்களே, படம் முடிஞ்சு ப்ளூப்பர் சொல்லிட்டு இருக்கு. தேட்டரோட லாஸ்ட் ஏரோலேருந்து பார்க்கறதுக்கு வியூ இப்படி தான் இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நம்ம போகிறப்ப கூட இவ்வளோ பேர் இல்லை. கைஸ், நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. படம் வந்து கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சிஎஸ்கே பண்ணால் தோனி பண்ணால் வேறு லெவலில் இருந்துச்சு படம். இதெல்லாம் சொல்ல முடியும். மற்றபடி நிறையா சப்ஜெக்ட் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது படத்தில். அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அதில் வந்து முக்கியமாக வந்துட்டு சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. நிறையா கேமியோஸ் இருக்குது, பெரிய ஸ்டார்ஸ் கேமியோ இருக்குது. தோனி கேமியோ இருக்குன்னு நினச்சேன், அது மட்டும் இல்லை. இன்னும் வந்து அர்த்தமாக இருக்குது. எப்படி நம்ம மீதிலாக வந்து ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு போய்ட்டு கண்டு பண்ணுறேன். ஓகேவா மக்களே, கோட் எஃப்டிஎஃப்எஸ் படம் பார்த்தாச்சு. படம் வந்து எப்படி இருக்குன்னா, சரி நம்ம கிளைமேக்ஸ்லேருந்து வருவோம், லாஸ்ட்லேருந்து வருவோம். ஓகேவா, லாஸ்ட் வந்து படம் முடிகிறப்ப ப்ளூபர்ஸ் வந்துச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு, க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து சவுண்டு மட்டும் கொஞ்சம் கேட்காத மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து அப்படியே கிளைமேக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா படத்தோட ஹைலைட்டே கிளைமேக்ஸ் தான். வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு சில பேர் விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க, விஜய் ஃபேன்ஸே நம்ம வந்து ஓட்டலாம், அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டாக வச்சுருக்காரு. அது எப்படி வந்து நீங்கள் வந்து கிளைமேக்ஸில் அந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் கிளாஸு. ஸோ அஜித் ஃபேனை வச்சு நீங்கள் பார்த்தாலுமே நீங்கள் விஜய் ட்ரோல் பண்ணலாம், ஓட்டலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு சில பேர்லாம் இருப்பானுங்க, என் ஃப்ரெண்டே ஒரு சில பேர் இருக்கானுங்க. கௌதம் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு விஜய் ஃபேனு, வெறித்தனமான விஜய் ஃபேனு. ஆனால் வந்து விராட் கோலி ஃபேன், ஆர்சிபி ஃபேனு. இன்னொருத்தர் லோகேஷ் ஒருத்தர் இருக்கான், அவனும் அப்படி தான் வெறித்தனமான விஜய் ஃபேனு. ஆனால் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் அவன்.
அண்ட் வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க நவீன் சொல்லிட்டு, அவங்களும் அப்படி வெறுத்தனமான விஜய் ஃபேனு. இன்னைக்கு காலைல வந்து கேரளாலாம் போய் 4 மணி ஷோலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெறுத்தனமான மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு. இந்த பிரபு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவனும் அப்படிதான் தளபதியோட வெறுத்தனமான ஃபேனு. ஆனால் வந்துட்டு இது விராட் கோலியோட ஃபேன், ஆர்சிபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். என்னடா விஜய் ஃபேனாக இருக்க, விஜயே வந்து சிஎஸ்கே தான் சப்போர்ட்டர், தோனி ஃபேன் சொல்லி சொல்கிறாரு. அப்போ இருக்கும் நீங்கள் எப்படா கான்ட்ரடிக்ஷனாக இருக்கேடா. நான் வந்து தனுஷ் ஃபேனு, தனுஷ் வந்து சிஎஸ்கே, தோனி ஃபேன் தான். அப்படி இருக்கப்போ எனக்குலாம் பெருசாக ஒரு இது இல்லை. ஓகே, நமக்கு பிடிச்சவக்கும் நமக்கும் ஒரே சிங்க் தான் இருக்குது அப்படின்றதே வந்து ஒரு பெருமையாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஏடா அவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்களே வந்து ஆக்கி வச்சுருக்கீங்கடா. அதுவும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு உண்மையிலேயே வெங்கட் பிரபு சார் வேற லெவல். நீங்கள் வச்சு செஞ்சுட்டீங்க. நீங்கள் அஜித் வச்சு நீங்கள் ரோல் பண்ணலாம். தலைனா வச்சுக்கோங்கள, தோனியும் தலை தான், அஜித்குமாரும் தலை தான். பழைய தலை, புது தலை, சின்ன தலை, எல்லாமே தலை தான். தலையை வச்சு செய்ய வேண்டியதான் தலை வழியாக போட்டு. இதில் வந்து டைலாக் என்ன சொல்கிறாரு விஜய் வந்து, தலையை வந்து சதறிடுன்றாப்புல. கடைசியில் வந்து நீ யார் ஃபேனு, தலை ஃபேனுன்னு சொல்கிறப்ப அப்படியே பிஜிஎம் வருது, நம்ம தலைவர் பிஜிஎம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பைராக தான் இருக்குது. நீங்கள் படம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஜய் வந்து நாங்கள் வந்து விஜய் ஃபேனு, விஜய் யார் ஃபேனாக இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க. ஆனால் விஜயே வந்துட்டு சிஎஸ்கே ஜெர்சி போடுறது, தோனியோட இது போடுறது, இந்த வீடியோ கிளிப்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட நான் வந்து இந்த வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன். உண்மையிலே வந்துட்டு செம்ம ரவுஸாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ கோட் படத்துக்கு போனீங்கன்னா, அந்த மாதிரி அதில் கூப்பிட்டு போனீங்கன்னா, நீங்கள் வந்து தோனியை வச்சு இல்லை ஐபிஎல் வச்சு சிஎஸ்கே வச்சு நீங்கள் ஃபன் பண்ணி ஓட்டலாம். சிஎஸ்கே மேட்ச் வந்தால் நீங்கள் கோட்டை வச்சு இதை வந்து கம்மி பண்ணி ஓட்டலாம், விஜய் வச்சு ஓட்டலாம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சம்பவம் வந்து சிக்கியிருக்கு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முக்கியம் வந்து நான் தோனிக்கு தான் நான் படத்துக்கே போனேன். நான் சரி தோனியோட கேமியோ ரோல் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து அது இல்லாதது கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. விஜயோட வந்து ஒரு ஓல்டேஜ் விஜய் இருக்குல்ல, அந்த நாளைய திருப்பி விஜயோட லுக் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து கேவலமாக இருந்துச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து விஜயகாந்தோட இது வரும், விஎஃப்எக்ஸ் வரும், ஃபேஸ் வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பார்க்கறதுக்கே கண்ணை எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு எப்படா பண்ணியிருப்பாங்க, இந்தளவுக்கு கிளியராக சூப்பராக பண்ண முடியுமா, செம்மடா வேறு லெவல்டா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க படத்தில். ஆனால் அதே படத்துலேயே பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப பக்கம் வச்சுருக்காங்க. கண்ணில் வச்சுக்கோங்களேன் இப்படியே பேசுறது, அப்பா நான் வந்து சொல்கிறேன்ப்பா, உனக்கு கண்ணா பழி வாங்குறேன்ப்பா, ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்ணை கூட சிம்பிட மாட்டாரு. ரொம்ப வந்து கிரிஞ்சு பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து அதை வைக்காமே இருந்திருக்கலாம். வந்து ரொம்ப வந்து மைனஸாக இருந்துச்சு. அண்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து ரொம்ப வந்து மட்டமாக இருந்துச்சு. அது வந்து பிஜிஎம் எதுவுமே சரியே இல்லை, சுத்தமாக எதுவுமே பிடிக்கவே இல்லை. மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிஜிஎம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து அந்தளவுக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட பெஸ்ட்டுன்னு சொல்லி இது வந்து சொல்லவே முடியாது. இப்போ இருக்க காலத்துலாம் வந்து பாட்டெலாம் 1 2 அப்படி மாதிரி கேட்டு ஒரு கதைக்குள்ளே ஃப்ளோவாக போகிறப்போ வந்து ரொம்ப வந்து பாட்டு இருக்குது வந்து கொஞ்சம் வந்து கிரிஞ்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து இங்கே லாஜிக்கல் மிஸ்டேக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரா ஏஜென்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் மிஷன் இம்பாசிபிள் ரேஞ்சுக்கு வந்து ஒரு பில்டப்லாம் பண்ணிவிட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மாசாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் வந்துட்டு கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தை வந்து மூவ் பண்ணனால நிறையா வந்து லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது லைட்டாக. செகண்ட் ஹாஃப் வந்து அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து உண்மையிலே வேறு லெவலு. உண்மையாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சிஎஸ்கே தோனி இதெல்லாம் செம்ம வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. நான் வந்து கத்தி சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து கிளைமேக்ஸ் தான். அதுக்காண்டியே படம் பார்க்கலாம். அண்ட் வந்து ஓவராலாக வந்து இப்போ வந்து படத்தை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும், நார்மல் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் விஜய் ஃபேன்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ஐபிஎல் கூட இன்டர்லிங்க் ஆகிறவங்க இருக்காங்களே, அவங்களாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. சிவகார்த்தியும் ஒரு கேமியோ ரோல் இருக்குது. அந்த வருஷம் வந்து ஒரு சாங்கில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இந்த கில்லி சாங் வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு டான்ஸை போடுவாங்க, அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாமே இந்த கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி வெளியே வந்திருக்கோம். ஆனால் நான் வந்து இதையும் ஸ்பாயில் பண்ணி சொல்கிறேன். கதை வந்து புது கதையும் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான கதையும் கிடையாது, சேம் பழி வாங்குற கதை தான். கதை மட்டும் கொஞ்சம் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் கதையை மட்டும் நீங்கள் பார்க்காம போயிட்டு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். 100க்கு ஒரு 90, 10க்கு ஒரு 9 இந்த மாதிரி தரலாம் என்னோட ரேட்டிங் படி. ஆனால் தேட்டர் எடுத்துட்டிங்கன்னா தேட்டர் வந்து கொஞ்சம் பழைய தேட்டர் தான். ஆனால் வந்து பேக்லேருந்து பார்க்குறதுக்கு வந்து பால்கனி டாப்பில் ஏஆரோட பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ என்னோட மூவி ரிவ்யூ. அண்ட் வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க என்னன்னு தெரியல, மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து அவ்வளோ இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.